சரி, நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக தேவனை உங்கள் வீட்டில் பர்சனலாக ஆராதிக்கிறவங்களா இருந்தால் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே இல்லாமலும் நம்ம என்ன பண்ண முடியும்? சர்ச்சில் வந்து ஆராதிக்க முடியும். worship இஸ் நாட் about மியூசிக். ஹல்லேலூயா. மியூசிக் நம்மளை சப்போர்ட் பண்ணது இல்லைன்னு சொல்ல, நான் சொல்கிறது டிவைன் மியூசிக். ஹல்லேலூயா. என்னுடைய பார்வை அதுதான். நல்லா ஜெபம் பண்ணி ஆவியில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்? மியூசிக் வாசிக்கும் போது அது நம்மளை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் worship இஸ் நாட் about மியூசிக். worship என்பது தேவனை ஆராதிக்கணும் அப்படின்றது தேவனை நேசிக்கிறதுக்கான ஒரு அடையாளம். பாருங்கள், கோச்சுக்காதீங்க, நான் பேசும்போது எப்போ பார்த்தாலும் நான் ஏதாவது இல்லை இது இந்த காலங்களிலே நான் சொல்கிற கரெக்ஷன்லாம் தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்க. டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட். நீங்கள் கூடி வரும்போது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும்ன்ற வெளிப்பாடு உங்களுக்கு இருந்திருந்தால் நீங்கள் இந்த ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எப்படி பயன்படுத்துவீங்கன்னு எனக்கு தெரியாது.